ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ஆடி மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க துர்வாசர் கோயிலுக்கு துர்க்கையம்மன் தரிசனம் பண்ண தான் வந்திருக்கேன். 10 to 12 ராகுகால பூஜை நடக்கும். ஸோ அதுக்கு தேவையான அபிஷேகத்துக்கு தேவையான பால், பன்னீர், தேன் எல்லாமே வாங்கிட்டு கோயிலுக்கு வந்தாச்சு. அபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. போகும்போது கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நேராக கூட்டம் வந்துடுச்சு. திக்கற்றவனுக்கு தெய்வமே துணைன்னு சொல்லுவாங்கங்க. அப்படி தான் எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலியிலே எல்லாத்துக்குமே, எங்கள் ஹஸ்பண்டுக்கும் சரி, என் பொண்ணுக்கும் சரி, எனக்கு சரி, தெய்வ நம்பிக்கை ரொம்ப 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 ஜாஸ்தி. தெய்வ நம்பிக்கையோடு சேர்த்து எங்களோட தன்னம்பிக்கையும் 100% முயற்சியும் போட்டு தான் இன்ன வரைக்கும் எங்கள் லைஃப்பு ஓடிட்டுருக்கு. எங்களுக்கும் என்றைக்காவது ஒரு விடிவு காலம் வருங்கிற நம்பிக்கை நிறையவே இருக்குது. அதுக்கு அந்த ஆண்டவன் எங்கள் கூடவே இருப்பாங்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது. நான் நிறைய டைம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேங்க. நிறைய ஸ்ட்ரகிளான நேரங்களில் அந்த ஆண்டவன் கூட இருந்து எங்களை வழிநடத்துகிறத நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணியிருக்கேன். இனிமேல் எங்களுக்கு கூடவே துணை இருந்து வழி நடத்துவாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு நிறையவே இருக்குது. அதுக்காக நீங்கள் தெய்வத்தை மட்டுமே நம்பி உட்காந்துடக்கூடாது. உங்களோட உழைப்பையும் கண்டிப்பாக 100% உழைப்பையும் முயற்சியையும் போட்டால் உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் உயரலாம். இன்ன வரைக்கும் நாங்கள் அப்படி தான் நம்பி போயிட்டுருக்கோம். ஸோ அபிஷேகம்லாம் முடிஞ்சிருச்சு. அபிஷேகம் ஒவ்வொன்றா முடிஞ்சிட்ருக்கு, நடந்து முடிஞ்சிட்டு நிறைய பேர் வந்திருக்க எல்லோரும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் தானங்க கோயிலுக்கு வராங்க. நம்மளுக்கு ஒரு நல்ல காலம் வந்துடும், நம்ம பொண்ணு கல்யாணம் ஆகிடும், நம்ம பையனுக்கு வேலை கிடச்சிரும், ஏதோ ஒரு நம்பிக்கையில் தானே கோயிலுக்கு வராங்க. அது மாதிரி தான் எல்லாருமே ஏதோ ஒரு நம்பிக்கை, கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கிறதுனால தான் கோயிலுக்கு வராங்க. அந்த நம்பிக்கையை அந்த தெய்வம் என்றைக்குமே காப்பாற்றும், கைவிடாது. அதே நம்பிக்கையில் தான் நானும் போய் உட்காந்துருக்கேன். கண்டிப்பாக அந்த ஆண்டவன் கைவிடவே மாட்டாருங்க. இப்போ அபிஷேகம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அர்ச்சனை பண்ணியாச்சு. நிறைவாக மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. தரிசனம் பண்ணியாச்சு. சாமியை நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. பிரசாதம் கொடுத்தாங்க, வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி ரொம்ப 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 மனசுக்கு நிறைவாக இருந்தது. போய் வெள்ளிக்கிழமை, ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அம்மனை தரிசனம் மட்டும் இருந்தது. மனசுக்கு ரொம்ப 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 ரொம்பவே நிறைவாக இருந்துச்சு. நீங்கள்